அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். இல்லற வாழ்க்கையில் பெண்கள் ஜாதகம் எப்படி இருக்கணும், ஆண்கள் ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. அதாவது நேற்று ஃபுல்லாவே என்ன சொன்னா, எல்லாமே விருத்திக்கு உண்டான பொருளாதாரத்திற்கு உண்டான வலிமை இருப்பதற்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது புறம் பேசினேன். சரி, நேற்று பொருள் சார்ந்த விஷயத்தை புறம் பேசினோம். இன்னைக்கு உயிர்காரகம் சார்ந்த விஷயத்த பேசினா தான் என்னதான் பொருள் இருந்தாலும் இந்த உடலுடைய தன்மைகளை ஸ்பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு மனிதனாக ஆணும் இருக்கணும், பெண் இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா என்ன சொன்னா, ஜடம் மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் யாரு, பெண்கள் யாரு என்பதை ஜாதக ரீதியா ஈஸியா பார்த்துடலாம். அப்ப ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்கணும், முதல்ல பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல வலிமையா இருக்கும். சூரியன் வலிமையா இருக்கும். அதே சமயத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும். இந்த மூணும் ஒரு பெண்ணுக்கு சூரியன், செவ்வாய், குரு நல்லா இருந்ததுன்னு வைங்க, அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, வாழணும், நல்லா வாழணும், நல்லா இருக்கணும், நம்மளும் சமூகத்துல ரெண்டு குழந்தை குட்டிகளோட காரு வசதி, வண்டி, வாகனங்கள் இத்தனை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டிவிட்டு ஒரு கணவன் என்பவன் எப்படி வரணும் அப்படிங்கிற கற்பனா சக்தியை பெண் ஒரு 17 வயசுக்கு மேலே உருவாக்கிடுவான். அதற்கு தேவை இந்த 3 கிரகம். ஏன்னா சூரியன் என்பவன் காலபுருஷனுடைய 5ஆம் இடம். அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை, அபிலாசங்களை சூரியன் நல்லா இருந்தா தான் நீங்க பூர்த்தி பண்ண முடியும். எந்த பெரிய கொமனா இருந்தாலும் சரிதான், சூரியன் நல்லா இருக்கா ஜாதத்துல அவன் அபிலாசைகளை அடைஞ்சிருவான். சூரியன் நல்லா இல்லைன்னா அடைய முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மேல என்ன சொல்லலாம்னா, ஐப்பசி மாசம் மிருதுவான பெண்களுக்கு எப்பயுமே சூரியன் நேசமாயிருவான். அந்த நேசம் ஆயிட்டான்னா அந்த ஒரு பருவ காலத்தில் மட்டுமே அந்த வாழ்க்கை முறைகளுக்கு அவர்கள் இணங்கி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஒரு பருவகாலம் முடிஞ்ச பிறகு அந்த மரம் என்ன செய்யும் அப்படின்னா என்ன உயிரோடு இருக்கும், சாப்பிடும், எல்லா வேலையும் செய்யும், வீட்டுல துணி துவைக்கும், எல்லாம் செய்யும், எல்லா வேலையுமே பார்ப்பாங்க. ஆனால் கணவரை கண்டுகொள்ளவே கொள்ளாது. கணவரை கண்டுகொள்ளாது. கணவர் என்ன பண்ணுவாருன்னா என்ன சொன்னா, என்ன பண்ணுவாருன்னா அவள்தான். அப்ப ஐப்பசி மாசம் ரிதுவான குழந்தைகளையும் ஐப்பசி மாசம் பிறந்த பெண் குழந்தைகளையும் ஜோதிட சாஸ்திரம் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. ஏன்னா சூரியனுக்கு இடம் கொடுத்தவன் நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை, இல்ல சூரியனுக்கு ஒரு குருவார்வை இருந்தா பரவாயில்ல. அப்ப இந்த ஐப்பசி மாசம் பிறப்பு என்பது பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அபிலாசை என்பது அறவே ஒதுக்கப்படுகிறது. அவர்கள் எப்படித்தான் இருக்காங்கன்னு நமக்கே தெரியல. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், சூரியன் நேசமான மாசத்துல போய் பிறந்த பெண்கள் கல்யாணம் முடிச்சு குழந்தையெல்லாம் பெற்றிருக்காங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா இருக்காங்க, குழந்தையெல்லாம் பெற்றிருக்காங்க. ஆனா உள்ள போய் விசாரிச்சு பார்த்தோம்னா என்ன சொல்லலாம்னா, வீட்டுக்காரன் என்ன சொன்னா, கெட்டிட்டேன் சார், வேற வழி இல்லை சார், என்ன சார் செய்ய முடியா, பிள்ளைகளா இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரக்தியான பேச்சுக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை நீங்க கவனிக்கணும். அதுக்கடுத்து செவ்வாய் காலபுருஷனுடைய 8 எட்டுக்குடையவன் நல்லா இருக்கணும். அதாவது இல்லற வாழ்க்கைக்கு ரொம்ப துணை நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷமான கிரகம் செவ்வாய். செவ்வாய் எல்லாரும் தோஷம் 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 அப்படின்ட்டு 8ல செவ்வாய் இருந்த தோஷம் 4, அதெல்லாம் தோஷம்தான். தோஷமானவர்களுக்கு என்ன செய்யணும், தோஷமானவர்களை இழைச்சு பாருங்க. நீ பெரிய கெட்டிக்காரரா, நான் பெரிய கெட்டிக்காரன், 2 பேரும் கெட்டிக்காரரா இருந்தா விட்டு இருக்கோம், சூப்பரா இருப்பாங்க லைஃப்ல. அதனால் பெண்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருக்கணும்.
அதனாலதான் செவ்வாய் நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது காலபுருஷனுடைய 8ஆம் இடம். காலபுருஷனுடைய லக்கணமாக அது இருந்தாலும் காலபுருஷனுடைய 5ஆம் இடமாகிய சூரியனும் காலபுருஷனுடைய 8ஆம் இடமாகிய செவ்வாயும் காலபுருஷனுடைய 12ஆம் இடமாகிய குரு வலிமையா இருக்கணும், நல்லா இருக்கணும். 6-8ல போய் மறைஞ்சு போயிருக்கூடாது. அவங்க லக்கணத்துக்கு 6-8ல போய் மறைந்து போயிருந்தார்கள் என்று சொன்னால் பெரிதான சல்லாபங்களும் அந்த ஒரு இது இருக்குல்லையா, ஒரு காந்த சக்தி என்பது பெண்மேல் இந்த இந்த கிரகங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் ஒரு மேக்னட் பவர் இருக்காது. ஆனால் நல்ல ஃபீல்டு ஒர்க்கரா இருப்பாங்க, நல்ல உழைக்கிறவங்களா இருப்பாங்க, அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி குடும்பத்தை வந்து சீர்படுத்தி கொண்டு வரவராக இருப்பாங்க. ஆனால் மற்றதுக்கு லாயக்கில்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லவில்லை, இதை நான் நிறைய பேர்ட்ட பரிச்சித்து பார்த்துட்டேன். அது வந்து சார் அப்படிதான் சார், ஒன்றும் இல்லை சார், எனக்கு வந்து என்ன சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. அது வந்து ஒவ்வொருத்தருடைய கொடுப்பனை அப்படித்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிற காரணத்தினால இதை சொல்றோம். அதனால சூரியன் கிடக்கூடாது, செவ்வாய் கிடக்கூடாது, குரு கிடக்கூடாது. கெட்டால் ஆணை விரும்ப மாட்டாள். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல வந்து ஆண் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த பெண்களால் நீங்கள் தள்ளப்படுவீர்கள். அல்லது என்ன செய்வீர்கள், நீங்கள் வந்து என்ன சொல்றானா உங்களுடைய தேவைக்காக இன்னொரு பெண்ணை தேடி போக வேண்டிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் உருவாக்கக்கூடிய சக்திகளாக இந்த கிரகங்கள் கெட்டுவிட்டால் நடக்கும் என்பது சாஸ்திர விதி. இதை மாற்ற முடியாது. இதையும் இந்த பெண்கள் என்ன சொல்றான்னா பெரிதாக ஐயோ நம்ம வந்து உணவு கொடுக்காமல் இருக்கிறோமே, என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு அப்படிங்கிற கவலை இருக்குமானா டெஃபினட்டா இருக்கு. அவுத்து விட்ட கோயில் மாடு கணக்கா நம்மளை விட்டுருவாங்க. இது ஜோதிட ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்டது, முன்னோர்கள் சொன்னது. இதை வந்து நீங்கள் பரிச்சித்து பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் வந்து என்ன சொன்ன, எதுக்கு நம்ம போய் வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு வறண்ட பாறையில போய் வந்து தண்ணீர்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசாம இருந்தணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பொருத்தம் பார்க்கும் போகும்போது 7 பொருத்தம் 6 பொருத்தம் 5 பொருத்தம் வந்து யோனி பொருத்தம் இருந்தா போதும், அந்த பொருத்தம் இருந்தா போதும், நான் முடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த கொம்பனாலே முடியாது. கல்யாணம் முடிச்ச பிறகுதான் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்றாங்க, ஒரே இதுதான் சார், ஒரு நாள் கூட வாழல சார், ஒரு நாள் கூட வாழ வீட்டுக்கு வந்துருச்சு, என்ன காரணம் தெரியல அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து மனித வாழ்க்கை போய்விட்டது. அதனால் ஜோதிட கட்டத்துக்குள் இருக்கின்ற இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து பத்திரப்படுத்திக் கொள்ளலாம், அதற்குண்டான வலிமையை உருவாக்கி கொள்ளலாம். அதற்கடுத்து இது பூரா வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு உண்டானது. ஆண்களுக்கு எப்படி இருக்கணும், ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருந்தது என்று சொன்னால் சுக்கிரன் தவிர யார் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்குது. இந்த 2 கிரகங்களும் கிடக்கூடாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தான் பயங்கரமான கில்லாடிகள். ஏன்னா வாழ்க்கைக்கு வந்து என்ன சொன்னா தேவையான மூமெண்ட்ஸை வந்து இன்ஸ்பிரேஷனை கொடுத்து ஆர்வத்தை கொடுத்து ஒரு பெரிய உடலில் இருக்கிற சக்தியை வந்து என்ன சொன்னா பிரவாகம் பண்ணுவதற்கு தயார் நிலையில் இருப்பதற்கு சுக்கிரனும் சந்திரன் தான். இது வந்து தப்பா ஒரு மாதிரியான பேசுறேன்னு நினைக்காதீங்க. சில விளக்கங்களை சொல்லும் போது வந்து எல்லாருக்கும் வந்து வருத்தமா தான் இருக்கும். அந்த வருத்தத்தை வந்து என்னன்னு நீங்க வந்து பார்த்து வந்து அந்த சரிவனை கத்துக்கிடுங்க. பேசுறவங்க என்ன செய்ய முடியும், கருத்துக்களை எப்படி சொல்லுவது, கருத்துக்களை சொல்லித்தாகணும், சொல்லாம இருக்க முடியாது. அப்ப ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் கிடக்கூடாது, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் கிடக்கூடாது. கெட்டு விட்டான் என்று சொன்னால் எல்லாமே இருக்கும், வசதி எல்லாம் கொடுத்தனா பொருள்காரகம் வந்துடும். உயிர்காரகத்தில் மட்டும் என்ன சொன்னா பற்று பாசம் இல்லற இன்பத்தில் வந்து என்ன சொன்னா அவர்களுக்கு அதிக ஈடுபாடு இல்லாமல் போய்விடும். அதனால வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் எப்பயுமே இணைப்பை வந்து என்ன செய்யணும், இணைப்பை வந்து சரியாக வந்து என்ன சொன்னா போடணும். அப்ப சரி, இந்த மாதிரி ஒரு இது இனிமேல் இருக்கிறத நாங்க பார்த்துக்கிடுறோம். இதற்கு ஏதாவது வந்து இப்ப பிறந்திருக்கிற குழந்தைகள், கல்யாண வயதில் இருக்கின்ற குழந்தைகள், கல்யாணம் வயதில் இருக்கின்ற ஆண்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தில் இருந்தால் இவர்களுக்கு கல்யாணம் ஆகணுமே, இவர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து என்ன சொன்ன இல்லற இன்பத்தில் நல்லா இருக்கணும், உழைப்பு நல்லா இருக்கணும், குழந்தைகளுக்கு நல்ல அப்பா அம்மாவை இருக்கணுமே
என்ன செய்வது என்பதற்கு வந்து ஒரு தேர்வு வேணும் இல்லையா? அதற்கு தீர்வு இருக்குது. தீர்வு இல்லாமலாம் கிடையாது. தீர்வு இல்லாமல் வந்து முடிச்சை போட்ட இறைவன் வந்து அதை அவுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தான் இருப்பான். வழி சொல்லாமலாம் இருக்க மாட்டான். அப்போ வந்து என்ன சொல்றான்னா வந்து இதற்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஒட்டுமொத்தமான தீர்வு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது கல்யாணம் ஆயப்பு வச்சு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நீங்க சொல்றவர்களுக்கும், இன்னும் கல்யாணம் ஆகல ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகள்னால் வந்து பின்னாடி பிரிவு வாழ்க்கையில் வரக்கூடாது என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் ஒன்றுமே பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. எங்காவது வந்து என்ன சொல்றான்னா 2 சர்ப்பங்கள் இணைந்த கற்கள் இருக்கும். அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து ரெடி பண்ணி அடிச்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவில்ல வந்து தானம் பண்ணணும். தானம் பண்ணி வந்து அதை பிரதிஷ்டை பண்ணணும். பிரதிஷ்டை பண்ணிட்டு என்ன சொன்னான்னா வந்து ரதி மன்மதனுடைய படத்தை வீட்டில் வைத்து வணங்கணும். ரதி மன்மதன் படம் போட்டாலே வந்து நெட்டில் போட்டாலே வந்துடும். அப்ப ரதி மன்மதனுடைய படத்தை வீட்டில் வைத்து டெய்லி என்ன சொன்னான்னா வந்து அந்த படத்துக்கு வந்து மல்லிகைப்பூ போட்டணும். மல்லிகைப்பூ போட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து நல்ல வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னா வாழ்க்கையில் வந்து இல்லற வாழ்க்கை சிறப்பாக வேண்டும் என்று சொன்னால் புளிச்சாதம் நிவேதானமாக வைக்கணும். புளிச்சாதம் தான், புளியோதரை மாதிரி வந்து ஒரு ஊருக்கு பொக்கிஷமான சாதம் எதுவுமே கிடையாது. இப்போ வெஜிடபிள் பிரியாணி எல்லாமே வந்துருச்சு. ஆதி காலத்தில் வந்து என்ன சொன்ன புளிச்சாதம் தான். என்ன புளிச்சாதம் என்பது சுக்கிரன். எந்த ஒரு ஜாதகத்திலும் வந்து சுக்கிரன் நன்றாக இருந்து விட்டான் என்று சொன்னால், ஏன்னா சுக்கிரன் வீட்டுல வந்து சந்திரன் உச்சமாயிடுறான். அப்ப புளிச்சாதம் வந்து நிவேதானமாக வைத்து அதற்கு தொட்டுக்கடை வந்து என்ன செய்யணும், உளுந்த வடை. உளுந்து என்பது ராகு, சுக்கிரன் என்பது வந்து புளிச்சாதம். இந்த 2 காம்பினேஷனை வந்து வச்சு வீட்டுல வச்சு உங்களுக்கு அந்த ரதி மன்மதன் இந்த மாதிரி கிரக அமைப்பு சூரியன் செவ்வாய் குரு பெண்களுக்கு சரியில்லாமலும் சுக்கிரன் சந்திரன் சரியில்லாமலும் இந்த இதை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீங்கள் வெள்ளி செவ்வாய், ஏன்னா ஒரு பக்கத்துல வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு சைடுல வந்து என்ன செவ்வாய் உள்ள வந்துடுறாரு, ஒரு சைடுல இங்கிட்டு சுக்கிரன் வந்துடுறாரு. அப்ப வெள்ளி செவ்வாய் இந்த ரதி மன்மதனுடைய படத்தை வந்து வீட்டில் வைத்து அதற்கு வந்து நிவேதானமாக புளிச்சாதமும் உளுந்த வடை நன்றாக வீட்டுல போடுங்க. கடையில போய் சாப்பிட்றதெல்லாம் வந்து உண்மையாவே சொல்றேன் வந்து இன்னொன்னே கலக்குறாங்க. ஒரு ஒரிஜினல் உளுந்துல வந்து 4 வடை போட்டாலும் என்ன சொல்றான்னா நல்லா போட்டு வைங்க. வச்சு வந்து என்ன சொன்னான்னா ரதி மன்மதனுடைய மந்திரத்தை வந்து என்ன நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துடும். அந்த ரதி மன்மதனுடைய மந்திரத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து அந்த பூஜையில் வந்து பண்ணி ஆண் பெண் இருவரும் இப்படி கிரக அமைப்பு வந்துருச்சு. ஆனா நாங்க நல்லா ஃபேமிலியோட இருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈடுபாடு தன்மைகள் வந்து குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபாடோ அந்யோன்யமான தம்பதிகளாக எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வெத்தலை பாக்கு இருக்கு இல்லையா, வெத்தலை பாக்கு கணவன் மனைவிக்கு மடிச்சு கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு மடிச்சு கொடுக்கணும். இது பகல்ல வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் செய்யலாம். எப்பயுமே வெத்தலை கொஞ்சம் போட்டு வந்து என்ன சொன்னான்னு, இல்லைன்னா பீடா வாங்கிட்டு வாங்க. பீடா வெத்தலை இருக்கும். அந்த பீடா வெத்தலை வந்து கணவர் வாங்கிட்டு வந்து என்ன சொன்னா மனைவி கையில ஒன்று கொடுக்கணும். கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு அந்த அம்மா இவருக்கு கையில கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லணும். இவர் வந்து அந்த அம்மாவுக்கு நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி வாரத்தில் 2 முறை செவ்வாய் தான் புளியோதரை சாப்பிடணும். அந்த நிவேதானமா வச்சதை வந்து கணவன் மனைவி பகுந்து உளுந்த வடை அன்னைக்கு சாப்பாடு நல்லா 3 தரம் சாப்பிட்டாலும் சேர்த்தான். நல்லா சாப்பிட்டு வெத்தலை பாக்கு அல்லது பீடா அழகாக போட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரே வாரத்தில் மாறும். ஒரு வாரத்துல மாறும். ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய குடும்பங்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏனோ தானோ பிள்ளைகளாம் ஆகிப்போச்சு. பிள்ளைகளுக்காக வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பதை விட உங்களுடைய தோஷங்கள் என்ன செய்கிறது. நீங்க நினைக்கலாம் ஒருத்தருடைய இது வந்து என்ன சொன்னா அம்மா சின்ன வயசுலயே விடும்,
ஆனா அந்த குழந்தை வந்து என்ன சொன்னா அம்மா 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 கூடயே வளருது, அம்மா நல்லபடியா கல்யாணம் முடிச்சு வைக்குது. அந்த குழந்தையும் சீக்கிரமா விடவாயிருது. அந்த குழந்தையும் சீக்கிரமா விடவாயிருது. சரி, அது வந்து என்ன சொன்னா வந்து அதுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அதையும் என்ன சொன்னா அது இதே மாதிரி வளர்த்து சொல்லிட்டு அது விடாயிருது. இது என்ன காரணம்னா, நாம் என்ன ஆதிபத்தியத்தில் வந்து ஒரு வீட்டில் வந்து என்ன சொல்றான்னா வந்து சகல சம்பத்தோடு இருக்கின்றோமோ அதே சமத்து வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சாரும். நீங்கள் என்ன அவல நிலைமையில் இருக்கிறீர்களோ அந்த அவல நிலைக்குண்டான வந்து என்ன சொன்ன எனர்ஜி வந்து உங்க பிள்ளைகளையும் சாடும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மை, இதுல எந்த மாற்றமே கிடையாது. ஒரு அப்பா வந்து என்ன சொன்னா வந்து திறமையானவராக இருந்து கொஞ்சம் டாபிகமாக இருந்தால் அந்த வீட்டுல வளர்கின்ற ஒரு பிள்ளை வந்து அதே அப்பா மாதிரி இருக்கும், பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொல்றான்னா பரீட்சித்து பார்க்கப்படுற சில விஷயங்கள். அதனால நம்ம ஒழுக்கமாக இருப்பது என்பது சாலச் சிறந்தது. ஆனால் ஒழுக்கமாக இருந்து கிரக நிலைகளால் பீடிக்கப்பட்டு உள்ள போய் வந்து சப்பல செலவுல இருந்தா அடுத்த சந்ததிக்கு அதுக்கு தாவிடுது. அப்ப அது சந்ததிகளை தாவ விடுறதுக்கு அப்ப நம்மகிட்ட இருக்கிற குறைகளை வந்து சரி பண்ணணும். சரி பண்ணது உணவு உறவு, இதுதான் வாழ்க்கை. என்ன பொறுத்தவரை உணவும் நல்ல உணவுக்காகத்தான் உழைக்கிறோம். நல்ல உறவு என்று சொல்லக்கூடிய அன்பு பாசத்துக்கு தான் வாழுகின்றோமே தவிர இதை தவிர வந்து வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றுமே கிடையாது. இதற்கு ரெமெடி சொல்லியாச்சு, என்ன உணவுன்னு சொல்லியாச்சு, என்ன சாமின்னு சொல்லியாச்சு. வெத்தலை வாக்கு போடுங்க, சூப்பரா வேலை செய்யும். வாழ்க்கை மணக்கும், நறுமண பொருள் மாதிரி மணக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரி ஆகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.